ஹலோ மக்களே, நான் உங்க ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாவே செல்ஃபா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு குரூப் 1 குரூப் 2க்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கம்பேரிசன் பண்றதுல தான் கோட்டை விடுறோம். அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சிலபஸ். ப்ரிலிம்ஸோட சிலபஸ், மெயின்ஸோட சிலபஸ் இப்போ ரீசெண்டாக நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ரீசெண்ட் அப்படின்னு வரும்போது 2024ல அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு சிலபஸை நீங்க எடுத்து வச்சுக்கணும். இந்த சிலபஸை எப்பயுமே நீங்க கையில வச்சிருக்கணும். ஒரு வார்த்தை விடாம எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் நம்ம ரெஃபரன்ஸ் புக் படிச்சாலும் ஸ்கூல் புக் படிச்சாலும் எங்கேயுமே எதுவுமே மிஸ் ஆகாம சிலபஸ்ல கொடுத்துருக்க எல்லா வேர்ட்ஸுமே நம்மளால படிக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் ரெண்டாவது, இப்ப ஸ்கிரீன்ல நீங்க பாருங்க, ஒரு டேபுலேஷன் மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன். ப்ரிலிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயின்ஸுக்கும் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டாபிக் இருக்கு. இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா நமக்கு ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டா 6th புக்ல கவர் ஆகும். 7th புக், 8th, 10th, 12th. இதுல கொடுத்துருக்க 6th to 10th வரைக்கும் சிவிக்ஸ் அப்படிங்கிற தலைப்புல இருக்கும். 11th 12thல பாலிட்டி அப்படிங்கிற தலைப்புல இருக்கும். அப்ப இது எல்லாமே நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா பத்தி கொடுக்கறது. இந்த ஸ்கூல் புக் மட்டும் படிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓஎம்ஆர்ல ப்ராக்டிஸ் பண்ணா அது நமக்கு ப்ரிலிம்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவே ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் இல்லாம தனியா நம்ம நோட்டு போட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணா மெயின்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதான் ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். அடுத்தது பிரியாம்பிள், சேலியன் ஃபீச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்ல கவர் ஆகிற டாபிக். பிரியாம்பிள் அப்படின்னு வரும்போது 10th 11thல கொடுத்துருப்பாங்க. 10th சிவிக்ஸ்ல நமக்கு லெசன் 1லையும் 11th பாலிட்டியில லெசன் 3லையும் நமக்கு பிரியாம்பிள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே பிரியாம்பிள் அப்படிங்கறதான் மெயின்ஸ்லயும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு ப்ரிலிம்ஸ்ல கொடுக்காத டாபிக் மெயின்ஸ்லயும் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி தனியா எடுத்து எழுதி வைக்கணும். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சிவில் சர்வீசஸ் இன் இந்தியா, இது நமக்கு ஒரே ஒரு லெசன்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது என்ன லெசன் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். அதில் நமக்கு யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கு. அது எந்த லெசன் கமெண்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பத்தி ப்ரிலிம்ஸ்லேயே சில பாயிண்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். மெயின்ஸ்ல இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்தது கிளாசிபிகேஷன் ஆஃப் சிவில் சர்வீசஸ், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் சர்வீசஸ், ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். இது எல்லாமே ஸ்கூல் புக்ல ரொம்ப கம்மியா குட்டி குட்டியா பேசிக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அது எல்லாமே டீட்டெயில் தான் நம்ம மெயின்ஸுக்காக நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொஃபைல் அண்ட் இந்தியன் ஸ்டேட்ஸ், டெமோகிராஃபி, ஸ்டேட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இ கவர்னன்ஸ். இதை பத்தி நமக்கு ஸ்கூல் புக்ல பெருசா எதுவுமே இருக்காது. அதுக்கு நீங்க செப்பரேட்டா நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். நோட்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்றது, இங்கிலீஷ் மீடியமா இருந்தா லக்ஷ்மிகாந்த் ப்ரிஃபர் பண்ணுங்க. தமிழ் மீடியமா இருந்தா பிரகதீஷன் பப்ளிகேஷன்ஸ்ல புக் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். பிரகதீஷன் புக் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தேன். புக்கோட ரிவ்யூ பார்க்காதவங்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. சிலபஸ்ல நமக்கு மேட்ச் ஆகிற டாபிக்ஸ், ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் மேட்ச் ஆகிற டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணி நீங்க கம்பைன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எய்தர் ரிட்டன் ஆர் டைப்டு. செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றதுக்கும் இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து தமிழ் சொசைட்டி அப்படிங்கறத பத்தி சொல்றேன் பாருங்க. தமிழ் சொசைட்டிக்கு 4 புக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ரெஃபரன்ஸ் புக் அப்படிங்கறத பாக்குறோம். இந்த தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறது நமக்கு ப்ரிலிம்ஸ்ல யூனிட் 6ஆ கொடுத்துருக்காங்க. நமக்கு சிலபஸ் மாத்துறதுக்கு முன்னாடி இது நமக்கு யூனிட் 8 அப்படிங்கிற தலைப்புல இருந்துச்சு. இப்போ நமக்கு யூனிட் 6ஆ இருக்கு. ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு 40 கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கு. மெயின்ஸ்ல பார்த்தோம்னா பேப்பர் 3ல யூனிட் 3ஆ கொடுத்துருக்காங்க. தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். இது நமக்கு ஒரு 50 மார்க்குக்கு இருக்கு. இந்த 50 மார்க்குக்கு ஸ்கூல் புக்ல நமக்கு கண்டென்ட் இருக்கான்னு கேட்டா இருக்கு, பட் நிறைய இல்ல. எத்திக்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எத்திக்ஸ் புக்ல கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பட் நிறைய நமக்கு கிடையாது. அண்ட் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் காம்பினேஷன் படி கம்பைன் பண்ணி படிக்கிறதுக்கும் அதிகமா பெருசா எந்த பாயிண்ட்ஸுமே நமக்கு தெரியல. ஸோ 4 புக் அப்படிங்கறத ரெஃபரன்ஸ் புக்கா நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் யூனிட்டுக்கு ரெஃபர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். நமக்கு நீங்க கூகுள்ல போயிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு என்டையர் பெரிய காலம் காட்டும். இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு அண்ட் அங்க என்னெல்லாம் எடுத்திருக்காங்க, மியூசியம்ஸ் எங்க இருக்கு, அடுத்தடுத்த கட்ட அகழ்வு எப்போ அப்படிங்கிறது நியூஸை பாக்குறது மட்டும் இல்லாம தனியா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் தமிழக வரலாறு, மக்கள் பண்பாடுங்கிறது கே பிள்ளையோட புக்கு.
இது உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஹெரிடேஜ் ஆஃப் தி தமிழ் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஹெரிடேஜ் ஆஃப் தி தமிழ்ங்கிற டைட்டில்ல கே பிள்ளை இங்கிலீஷ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தமிழ்ல வந்து தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படிங்கிற புக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் தற்கால தமிழ்நாடு வரலாறுங்கிற புக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம் சொல்லிட்டு ஒரு புக்கு. ஸோ தற்கால தமிழ்நாடு புக்கு நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு புக்கே வந்து போதும். இப்ப வரைக்கும் வேற அடிஷ்னலா எதுவும் வந்து கிடையாது. அந்த புக்கை நான் இது வரைக்கும் படிச்சதே கிடையாது அப்படிங்கிறவங்க தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் நவீன காலம் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். அடிஷ்னலா நீங்க அதை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். தமிழ நாகரிகமும் பண்பாடும் அப்படிங்கிற புக்கும் வந்து அடிஷனல் புக்கு தான். அதையும் நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கொடுத்திருக்க சிலபஸ் அடிப்படையில இந்த புக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அடிஷ்னலா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் நீங்க கம்பைன் பண்ணி படிக்கணும். இனிஷியல்ல வந்து நீங்க பண்ண வேண்டியது வெரி ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா சிலபஸை வந்து நம்ம ரெண்டுலயுமே நல்லா அனலைஸ் பண்ணணும். அப்போதான் எந்தெந்த டாபிக் வந்து ஒரே மாதிரி இருக்கு, எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் லட்சுமிகாந்த் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். லட்சுமிகாந்த்ங்கிற புக்கும் நமக்கு ஆப்வியஸா தெரியும், இங்கிலீஷ்ல இருக்கும். தமிழ்ல வந்து பிரகதீஷன் பப்ளிகேஷன். லட்சுமிகாந்த் அளவுக்கு எல்லாத்தையுமே ஈக்குவலா அதுல தமிழுக்கு தேவையான எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல படிச்சா எனக்கு பெருசா புரியாது அப்படிங்கிறவங்க தமிழ்ல ஆப்வியஸா நீங்க படிக்கலாம். அண்ட் மெயின்ஸை இங்கிலீஷ்ல எழுதினா மட்டும்தான் மார்க் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி கண்டிப்பா கிடையாது. யாரு ஒருத்தவங்க தி பெஸ்டா எழுதிருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்வியஸா வேலை கிடைக்க போகுது. நீங்க உங்களுடைய எஃபர்ட்டை வந்து குறையாம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டே பை டே இம்ப்ரூவ் ஆகுறீங்களோ அதை பொறுத்த ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஏதாச்சும் காமன் டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.